ஒரு வேத பகுதியை நான் தியானித்து அந்த வேத பகுதியிலே ஒரு 3 விதமான ஒரு ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிக்கும்படியாக ஏவப்பட்டேன். இந்த வருஷத்தினுடைய முடிவிலே ஒரு புதிய வருஷத்தை சந்திக்க போகிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த 3 ஜெப குறிப்புகளுக்காக நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கொடுக்குற செய்தி ஜெப குறிப்பு, நீங்கள் மறக்காமல் ஜெபிக்க வேண்டிய 3 விதமான ஜெப குறிப்பு. அதனால் எல்லாரும் கொஞ்சம் விழிப்போட கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். வேதத்தை திறந்து ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். உங்கள் தகப்பனோ எங்களை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளுமாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளுமாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்போது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் ஜனத்தாரிடத்திற்கு தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யாக்கோபுனுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு சொல்லுகிறது. இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு தன்னுடைய மாமனாரோடு சேர்ந்தான். தன்னுடைய மாமனார் தன்னுடைய பிள்ளைகளை அவர் காண்பித்து, இந்த மனுஷன் இளைய பிள்ளை மேலே வச்சிருக்கிற ஒரு நேசத்தினால் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் வேலை செய்து அவனை தன்னுடைய வீட்டிலேயே வைத்திருந்து அவனுடைய சம்பளத்தை மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் இந்த யாக்கோபு லாபானுடைய வீட்டிலேயே அவன் தங்கினான். இப்போ 20 வருஷ காலமாய் லாபானுடைய வீட்டிலே இருக்கிற இந்த யாக்கோபுக்கு 3 விதமான வெளிப்பாடு, இல்லை என்றால் 3 விதமான அற்புதம், இல்லை என்றால் 3 விதமான ஜெபத்தினுடைய பதிலை ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு அந்த 3 காரியத்தை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாய் உங்களுக்கு சொல்லி உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். இந்த 3 காரியத்திலே முதலாவது காரியத்தை குறித்து நீங்கள் 12வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே, ஆனால் 12வது 13வது வசனம், அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளுமா இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுதும் நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு இதுவரையிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே பல இரவுகள் தூங்காமல் இருந்தால், பல பகல்கள் அவர் வருத்தப்பட்டார், பல சம்பாத்தியத்தை சம்பாதிச்சார். ஆனா இவருடைய மனசுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு நிறைவான பலன் அவருடைய மனசுல இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டும், அவ்வளவு உழைச்சும், அவ்வளவு ஆடு மாடுகளை சேர்த்தும், தனக்கு பிரியமான மனைவியை திருமணம் செய்தும், தனக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்தும் கூட அவனுக்கு என்ன வரல அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஓட்டத்தில், தன்னுடைய வேலையில, தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பெரிய திருப்தியை அவனால காண முடியல, பெரிய திருப்தியை அவனால் பார்க்க முடியல. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா, உனக்கு நீ வரும்போது உன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் விட்டு வரும்போது நான் உன்னை ஒரு இடத்துல சந்திச்சேன். அந்த இடத்துல நான் உனக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். அந்த இடத்துல நீ ஒரு தூணை நிறுத்தி அந்த இடத்துல நீர் எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின. அந்த இடத்திற்கு மறுபடியும் நீ போகணும். அதுதான் உனக்குரிய இடம். அந்த இடத்திலே உன்னை நான் கொண்டு போவேன் என்று கர்த்தர் அவனுக்கு
அவனுக்கு வாக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதலாவதாக இந்த யாக்கோபனுடைய முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தனக்குரிய ஒரு இடத்தை அவன் கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, எனக்குரிய ஒரு இடத்தை நீங்க எனக்கு காண்பீங்க, எனக்குரிய அந்த இடத்துல என்னை கொண்டு போய் உட்கார வைங்க அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஜெபிக்கணும். நான் நம்புகிறேன், வருகிற ஆண்டு கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் எங்கேயோ ஒரு இடத்துல அலைந்து திரியலாம். உங்கள் பிள்ளைகள் பல ஊர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னும் செட்டில் ஆகாம இருக்கலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கூட பல இடங்களிலே இன்வெஸ்ட் பண்ணி இருக்கலாம், பல இடங்களிலே உங்களுடைய பிரயாசங்களை நீங்கள் அங்கே செலுத்தி இருக்கலாம். ஆனா எந்த இடம் எனக்கு நிரந்தரமான இடம்னு தெரியல, எந்த இடம் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறதுன்னு தெரியல. இந்த தொழில் என்னுடையதா, இந்த வேலை என்னுடையதானா, நான் இங்க இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டேனா, இதுதான் என்னுடைய சம்பளமா, இதுதான் என்னுடைய உயர்வா, எனக்குரிய ஒரு இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருப்பீர்களே ஆனால், நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களையும் என்னையும் நமக்கு உரிய அந்த இடத்திலே கொண்டு போய் உட்கார வைத்து கர்த்தர் அழகு பார்ப்பாராக. அந்த அலைந்து திரிகிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாராக. உங்களுக்குரிய தரிசனத்தை கர்த்தர் காண்பிப்பாராக. உங்களுடைய ஸ்தலத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தமாக்குவாராக. நம்முடைய லைஃப்ல இந்த காரியத்திற்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்குரிய இடத்தை நான் என்ன பண்ணணும்னா நான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும், ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடத்துல கொஞ்சம் திருப்தியா நீங்க இருக்கலாம். இப்பொழுது இருக்கிற இடத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது இருக்கிற இடத்துல நீங்க நினைக்கிறது மாதிரி சில காரியங்கள் உங்களுக்கு அழகாய் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா அது உங்களுக்குரிய இடம் தானா? அது உங்களுக்குரிய இடம் தானா? நீங்க எல்லாருமே எதற்காக ஜெபிக்கணும்னா, இன்னொருத்தருடைய இடத்துல, இன்னொருத்தர் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருந்து எத்தனை வருஷம் நீங்கள் ஓடினாலும் கண்டிப்பாக உங்களுக்குரிய சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம அடைய வேண்டிய ஒரு பெரிய வெற்றி என்ன அப்படின்னு சொன்னா, எனக்குரிய இடத்துல கர்த்தர் என்னை அமர பண்ணுவதற்கு வல்லவராயிருக்கிறார். 2000 என்னுடைய வீட்டை விட்டு நான் ஊழியத்திற்காக வரும்போது ஒரு பெரிய கற்பனை எல்லாம் நான் பண்ணல. எனக்குரிய இடம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த 3 ஆண்டுகள் படித்து அந்த முடிக்கிற வேலையில அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கலக்கம் வந்துருச்சு. என்ன கலக்கம் அப்படின்னு சொன்னா, நம்ம இனி என்ன பண்ண போறோம், நம்ம என்ன செய்ய போறோம், நமக்கு என்ன ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நம்ம ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் நம்ம போறோமா, இல்ல இவாஞ்சலிஸ்டா நம்ம போறோமா, இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு சபையை நமக்காக கொடுத்துருவாங்களா, இல்ல நம்ம ஒரு சபையை ஆரம்பிப்போமான்ற ஒரு கலக்கம் இருந்துச்சு. அப்போ அந்த கலக்கம் இருந்த அந்த நேரத்தில் இன்னொரு அறிவிப்பு வருகிறது. இல்ல இன்னும் ஒரு 1 இயர் இங்க நீங்க வார்டனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. சரி, ஓகே, ஒரு வருஷத்தை இங்க திரும்ப நம்ம கடத்த போறோம், இனி அடுத்த வருஷம் யோசிச்சா போதும் அப்படின்னு. அடுத்த வருஷம் அதே போல நிலைமை வரும்போது இப்ப எங்க போடுவாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா சென்னையில போட்டாங்க. அந்த சென்னையில சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அங்க நல்ல ஆகாரம் இருக்குது, சுத்தி நிறைய பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா அவ்வளவு வசதிகள் இருந்தாலும் மனசுக்குள்ள என்ன இல்லைன்னா ஒரு திருப்தியே இல்லை. நம்முடைய ட்ராக் இதுதானா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருச்சபை இதுதானா, இதைத்தான் நம்ம நடத்த போறோமா, இந்த ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் எனக்கு தலைவராய் வைக்கிறாரா? அப்போ இந்த பாஸ்டேஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிற ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. அப்போ அந்த பாஸ்டேஸை டிரான்ஸ்ஃபர் பண்றது யார் அப்படின்னா, கமிட்டி மெம்பர்ஸும் ஸ்டேட் டு ஓவர்சியர் அவங்க தான் உட்கார்ந்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஒவ்வொரு இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட் ஓவர்சியருடைய மகன் அவர் சென்னையில் தான் இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப பழக்கமானவர், ரொம்ப நண்பரை போல. அப்போ அவர் என்னை பார்த்து கேட்டார், சொன்னார், பாஸ்டர், உங்களுக்கு இந்த சர்ச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு இந்த இடம் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, நான் எங்க அப்பாட்ட சொல்றேன், அப்பாட்ட சொன்னா உங்களை இங்கேயே வச்சிருப்பாங்க, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே என்னுடைய மனதில் நான் சொன்னது என்ன அப்படின்னா, இல்ல நீங்க அப்படி சொல்ல வேண்டாம், ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணும்போது கூட எனக்கு என்னமோ இந்த இடம் எனக்கு திருப்தியா இல்லை, இந்த இடம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது, இந்த இடத்துல நான் ஆசைப்பட்ட நிறைய எனக்கு கிடைச்சாலும் இதுதான் என்னுடைய எதிர்காலமா எனக்கு தெரியல, ஆனா இந்த இடம் எனக்குரிய இடமா இல்லாமல் இருக்குமானால் இந்த இடத்துல எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் என்னை இந்த இடத்துல இருந்து கொண்டு போயிருங்க ஆண்டவரே, ஒரு பக்கத்துல இந்த இடத்தை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஆசை இருந்தாலும் நான் அப்படி ஜெபம் பண்றேன். என் கையில டிரான்ஸ்ஃபர் லெட்டர் கிடைக்குது, பிரித்து படித்து பார்த்தா இந்த இடத்துல இருந்து மாற்றப்பட்டு திருச்சிக்கு போட்டிருக்காங்க.
திருச்சியிலே போனாலும் அங்கேயும் என் மனசு சொல்லுது, அங்குள்ள ஜனங்கள் அன்பா இருந்தாலும் இல்ல 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 இது உனக்குரிய இடம் இல்லை. அந்த சர்ச்சில் ஒரு 200 பேர் இருக்காங்க, அந்த சர்ச்சில் என்னை நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா கூட அந்த இடத்துல திருப்தியா இருக்க முடியல. ஆனால் கோயம்புத்தூர்ல இந்த திருச்சபையினுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 3 பேர் தான் இருந்தாங்க. ஆனா 3 பேர் இருந்தாலும் அந்த வசதி இல்லை, அவ்வளவு பணம் இல்லை, அந்த ஊழியத்தை எப்படி நடத்த போறன்னு கூட தெரியாது. ஆனா என் மனதுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல கர்த்தர் நமக்குரிய இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிலைநாட்ட ஆரம்பித்து விட்டார். இது உனக்குரிய இடம், இது உன் ஸ்தலம், இந்த இடத்துல உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், இந்த இடத்துல உன்னை பெருக பண்ணுவேன். இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு பாருங்களேன். தீவிரமாய் உழைக்க, ராத்திரி பகலாய் கர்த்தருக்காக பாடுபட என்னை உற்சாகப்படுத்தினது மட்டுமல்லாமல் இந்த மகிமையும் காணும்படியாய் கர்த்தரே கிருபை பாராட்டினார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாரும் ஜெபிக்கணும். சிலர் பாருங்க 60 வயதாச்சு, 60 இயர்ஸ், ஆனா இன்னும் அவங்களுடைய வழியை கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்களுடைய பாதை என்னன்னே அவங்களுக்கு தெரியல. யாரோ ஒருத்தருக்காக உழைச்சி, யாரோ ஒருத்தருக்காக வாழ்ந்து, யாரோ ஒருத்தருடைய கீழே இருந்து இது போதும், இப்படி வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர், பரிசுத்தவான்கள் ஒரு இடத்திலே வளர்க்கப்பட்டாலும், ஒரு இடத்திலே அவர்கள் பிறந்தாலும், அவர்கள் பிறந்தது ஒரு இடம், அவர்கள் வளர்ந்தது ஒரு இடம், அவர்கள் படித்தது ஒரு இடம், ஆனால் கர்த்தர் அவர்களுக்குரிய அந்த இடத்தில் அவர்களை கொண்டு வைத்து அழகுபடுத்தி லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றின அந்த தேவன், நீங்கள் பிறந்தது ஒரு இடமா இருக்கலாம், நீங்கள் வளர்ந்தது ஒரு இடமா இருக்கலாம், ஆனால் உங்களுக்குரிய இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. கைகளை எல்லாரும் உயர்த்தி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றவங்க கூட ஜெபம் பண்ணுங்க. வருகிற ஆண்டு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வருகிற ஆண்டு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உன் பிள்ளைக்கு உரிய இடத்திலே கர்த்தர் அவனை கொண்டு வர போகிறார். அப்பா, ஒரு சில வேளைகளிலே உங்களுடைய பிள்ளை அவர்களுக்குரிய இடத்திலே இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய மனசு சொல்லலாம், இப்படி இவன் அலைஞ்சிட்டு இருந்தா இவனுடைய வாழ்க்கை நிலைப்படாது, இவன் ஒரு இடத்துல நிலைவரமா இருக்க மாட்டான், இவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறும். ஆனா கையை மட்டும் மேல உயர்த்தி இதை ஒரு ஜெப குறிப்பா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்குரிய அந்த இடத்தை எங்களுக்கு காண்பியும், எங்களுக்குரிய அந்த இடத்திலே எங்களை நிலைநாட்டும், எங்களுக்குரிய அந்த வேலையிலே என்னை கொண்டு போய் அமர செய்யும். என்னுடைய எதிர்காலத்திலே இனி அந்த இடத்திலே பிடுங்குவார் இருக்கக்கூடாது, இனி அந்த இடத்திலே தள்ளுவார் இருக்கக்கூடாது, இனி அந்த இடத்திலிருந்து நான் வெறுமையாய் திரும்பி வரக்கூடாது, அந்த இடத்திலே அவமானத்தோடு திரும்பி வரக்கூடாது. அந்த இடத்திலே கர்த்தர் என்னை நிலைநாட்டி, ஏசேக்கிலிருந்து துரத்தப்பட்ட, சித்னாவிலிருந்து துரத்தப்பட்ட நான் ஈசாக்குக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் கொடுத்தது போல எனக்கு இடம் உண்டாகும்படியாய், என்னை வளர்த்தும்படியாய், என் தலையை நிமிரப்படும்படியாய் எனக்குரிய ஒரு இடத்தை, எனக்குரிய ஒரு இடத்தை, என் பிள்ளைகளுக்குரிய ஒரு இடத்தை கர்த்தரே எனக்கு ஆதாயப்படுத்தி கொடுக்கிறதற்கு நல்ல தேவன். ஹல்லேலூயா. இந்த ஜெப குறிப்பை நீங்க இன்னையோட மறந்துடக்கூடாது. 2025 வருஷம் இதை ஒரு பெரிய டார்கெட்டா நீங்க எடுத்துக்கணும். உங்களுடைய ஜெப அறையில இந்த ஜெப குறிப்பு இருக்கணும், உங்களுடைய பைபிள்ல இந்த ஜெப குறிப்பு இருக்கணும். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் பார்க்குறீங்களோ அந்த இடத்துல இந்த ஜெப குறிப்பு இருக்கணும். என்ன ஜெப குறிப்புனா, எனக்கு உரிய இடம் தானா, எனக்கு உரிய இடம் தானா. இந்த இடத்துல யாக்கோபுக்கு ஒன்றும் குறைவெல்லாம் இல்லை. இந்த இடத்துல யாக்கோபு வளர்ந்தோம்னா வளர்ந்தலாம். இப்போ தன்னுடைய மாமனாருடையது எல்லாமே இவனுடையது ஆயிற்று, அவ்வளவுதான். இனி அந்த இடத்துல மாமனார் எதிர்க்க முடியாது. புள்ளி உள்ளவைகள் எல்லாம் உன்னுடையதாகும்னு சொன்னாரு, எல்லாமே புள்ளியா மாறிடுச்சு. வரி உள்ளவைகள் எல்லாம் உன்னுடையதாச்சுன்னு எல்லாமே வரி உள்ளதாயாச்சு. இனி மாமனார் அவரை டாமினேட் பண்ண முடியாது. அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கலாம்னா, அவ்வளவுதான், இனி இந்த இடத்துல என்னை எதிர்ப்பார் யாரும் இல்லைன்னா அங்கேயே உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா சர்வவல்ல தேவன், எப்பா இதுவரையிலும் கஷ்டமா இருந்ததுனால இந்த இடத்தை விட்டு ஓடணும்னு நினைச்ச, இதுவரையிலும் மாமனார் சம்பளத்தை ஏமாத்தினதுனால இந்த இடத்தை விட்டு போகணும்னு நினைச்ச, ஆனா இப்போ எல்லாமே உன்னுடையது ஆனதுக்கு பிற்பாடு இது உனக்குரிய இடம் தான், நீ உட்கார்ந்துராத. உனக்கு நீ வாக்குத்தத்தம் பண்ணுன,
நீ பொருத்தனை எடுத்த, நீ உனக்கு நான் தரிசனம் ஆகும் போது நீ ஒரு கல்லை நிறுத்தி நீ வாக்கு கொடுத்த இல்ல, அந்த இடம் தான் உன்னுடைய இடம். அந்த இடத்திலே புறப்படுவதற்கு நீ ஆயத்தமானு கர்த்தர் அவனை கேட்டார். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தில் இருக்கிற பேசுகிறார். யாரோ ஒருத்தருக்கு பேசுகிறார். ஒரு காலத்துல இந்த இடத்தை விட்டு போகணும்னு துடியாய் நீங்க துடிச்சிருக்கலாம். இந்த இடம் எனக்குரியதல்ல, இது என்னுடைய தரிசனமே இல்லை, இந்த இடம் ஆனா இப்போ சமீபத்தில் ஒருவேளை உங்களுக்கு கிடைச்ச சில ஆசுவாசம், உங்களுக்கு கிடைச்ச சில சம்பளம், உங்களுக்கு கிடைச்ச சில சுத்தி இருக்கிற சில நல்ல சூழ்நிலைகள் உங்களுடைய தரிசனத்தை இழக்க பண்ணி, உங்களுடைய லட்சியத்தை இழக்க பண்ணி, போதும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நீங்க நிறைய பேர் வந்திருக்கலாம். இனி உங்களுக்கு பாடுபடுவதற்கு விருப்பம் இல்லை, இனி உங்களுக்கு உற்சாகம் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு செட்டப்புக்குள்ள நீங்க யாராவது ஒருத்தர் வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறார். நீ இருக்கிற இடம் உனக்குரியது தானா? நீ செய்கிற வேலை உனக்குரியது தானா? நிறைய பேரு படிச்ச வேலைக்காக ஆசைப்படுவாங்க. அந்த வேலைக்காக படிச்சவங்க நிறைய பேரு சின்ன வயசுல இருந்தே படிக்கிறதே அதற்காகவே படிப்பாங்க. நான் இதுதான் அந்த கான்செப்டோட படிப்பாங்க. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க படிச்ச வேலை தான் உங்களுக்குரிய இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ஆசைப்பட்ட வேலை தான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க ரொம்ப நினைச்சு அதற்காக பிரயாசப்பட்ட அந்த வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை நடத்துறது நீங்க படிச்சதற்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது, நீங்க ஆசைப்பட்டதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்திலே உங்கள் வேர் பெற்ற செய்து, உங்களை அந்த இடத்திலே நிலைப்படுத்தி, உங்களை அந்த இடத்திலே வளர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. எனக்கு இந்த திருமண வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல, உங்களுக்குரிய இடம்தான் அந்த இடம். அந்த இடத்திலே தோல்விகள் இருந்தாலும் அவமானங்கள் இருந்தாலும் கொஞ்ச காலம் பாடு அனுபவித்தாலும் கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு சீர்படுத்துகிற ஆண்டவர், ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர், பலப்படுத்துகிற ஆண்டவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே வருகிற ஆண்டு உம்முடைய வருகை தாமதிக்கும், ஆனால் எனக்குரிய இடத்திலே நான் அந்த இடத்திலே நடப்பட்டவனாய், அந்த இடத்திலே நீர் பாய்ச்சப்பட்டவளாய், அந்த இடத்திலே வளர்கிற மனுஷனாய், ஆண்டவரே அந்த இடத்திலிருந்து வலதுபுறமும் இடதுபுறமும் இறங்குண்டு பெறுகிற அளவிற்கு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொன்னீரே. எஸ், நடக்கட்டும். சத்தத்தை உயர்த்தி தூரத்தில் அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் மீட்டெடுப்பாராக. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே உந்தன் முன்னே உருகி போகும். கஷ்டங்கள் எல்லாமே மாறும். கஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை. கைகளை மேல தட்டி ஓஹோ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி. விசுவாசத்தோட பாடுங்க. இந்த பாடம் நேர்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று நிற்கும். நேர்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட
வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசைப்படுங்க. இன்னையிலிருந்து இதை ஒரு ஜெப குறிப்பாகவே நீங்க வச்சுங்க. நீங்க எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குரிய இடத்தை உங்க அம்மா கண்டுபிடிக்காம இருக்கலாம், உங்க அப்பா அந்த இடத்தை கண்டுபிடிக்காமலே அவர் வாழ்ந்து அவர் மறிச்சிருக்கலாம், அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கலாம், அவருடைய இடம் என்னன்றது அவருக்கு தெரியாம இருக்கலாம். அதான் ஒரு டைம் வந்து அருமையான பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் வந்து என்னுடைய ஊருக்கு வந்தாங்க எங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக. அப்ப நானும் வந்து அந்த டைம்ல கன்னியாகுமரியில் தான் இருந்தேன். அப்போ வந்து எங்க அப்பா வந்து பேசினாங்க. எங்க அப்பாவும் அவரும் பேசிட்டு இருக்கும்போது வெஸ்லி பாஸ்டர் வெஸ்லி அவங்க வந்து ஓடி போய் எங்க அப்பாவுடைய தொண்டைக்கு மேலே இப்படி கையை வச்சுட்டு, இந்த குரலை கொஞ்சம் எனக்கு கொடுக்க கூடாதான்னு கேட்டாரு. அப்படின்னா எங்க அப்பாவுடைய குரல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பேஸ் வாய்ஸா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் நான் அப்படி நினைக்கிறேன். அவங்க ரொம்ப சின்னதாக இருக்கும்போது எங்கள் அப்பா எங்களை உட்கார வச்சு கதை சொல்லுவார். ஐயோ, அந்த கதை சொல்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு அவர் பாடலை, ஆனால் அவருடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வெஸ்லி பாஸ்டர் பேசிட்டே இருக்கும்போது ஓடி போய் அவருடைய தொண்டை மேலே கையை வச்சு, இதை பாருங்க என் தொண்டை கரகர தொண்டை, அப்படியே அடித்தா ட்ரம்மில் அடிக்கிறது மாதிரியே தெரியுது, இவ்வளோ நல்ல தொண்டை வச்சுருக்கீங்களே, இந்த தொண்டையை வச்சுட்டு ஒரு எஃப்எம் ரேடியோவில் பேசலாம்ல, இந்த தொண்டையை வச்சுட்டு ஒரு பாட்டு பாடலாம்ல, இந்த தொண்டையை வச்சுட்டு இந்த கிராமத்திலேயே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க. ஆனா நான் இப்போ ஞாபகப்படுத்தி பார்க்குறேன், எங்க அப்பாவுக்கு அவ்வளவு நல்ல தொண்டைன்னு கூட அவருக்கு என்ன செய்யாது. வெஸ்லி பாஸ்டர் உங்களுடைய குரல் ரொம்ப நல்ல குரல்னு சொல்லும்போது எங்க அப்பா சிரிச்சதை பார்த்தா எங்க அப்பாவுக்கு அதை குறித்து ஒண்ணுமே, நான் சொல்றேன் எங்க அப்பாவுக்கு நல்ல குரல்னு, வெஸ்லி பாஸ்டர் சொல்றாரு எங்க அப்பாவுக்கு நல்ல குரல்னு, ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குரல் இருக்குன்னு எங்க அப்பாவுக்கு தெரியவே இல்லை பாருங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உன்னுடைய குவாலிட்டி இவ்வளவுதானா, உன்னுடைய வெற்றி இவ்வளவுதானா, கர்த்தர் இதற்காக தான் உன்னை படைச்சிருக்கிறாரா, இதுதான் உன்னுடைய லட்சியமா, இவ்வளவு தூரம் தான் நீங்கள் உயர்வீர்களா, இத்தனை பேருக்கு தான் நீங்க பிரயோஜனமா மாறுவீங்களா, நீ வெறும் வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் நீங்க அழைக்கப்பட்ட ஆளா, இல்ல இந்த இடத்துல இப்படி நீங்க எடுங்க டீ அது மட்டும்தான் உங்களுடைய ஸ்தானமா, அதுதான் உங்களுடைய வேலையா இருந்தால் அதுல திருப்தியா இருங்கள். அதை நான் சொல்ல வரல. ஆனா ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட், ஒரு ஸ்பெஷல் ஞானம் என்னன்னா, இது நம்மளா தேடி போக முடியாது. நம்மளை பார்க்குற நிறைய பேர் வந்து இது உன்னுடைய இடம் இல்லை, இது உன்னுடைய இடம் இல்லைன்னு அவங்க சொல்றதை வச்சு நம்ம இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிடும். அது யார் தான் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் நமக்கு வழிகாட்டுகிறவர் கர்த்தர், நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவர் கர்த்தர். எனக்கு பாதை தெரியாது ஆண்டவரே, எனக்கு பாதை தெரியாது. வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களை முதிர் வயதிலும் கைவிடாதிருக்கிற கர்த்தர். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் குருடரார்களா இருக்கலாம். பாஸ்டர், நான் உண்மையிலே குருடன் தான், எனக்கு தெரியுது, இது என்னுடைய இடம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, இது என்னுடைய வேலை இல்லைன்னு தெரியுது, இது என்னுடைய வருமானம் இல்லைன்னு தெரியுது, இந்த இடத்துக்குரியவன் நான் அல்லன்னு தெரியுது. ஆனா இந்த இடத்தை விட்டு நான் எப்படி போறது, இந்த இடத்தை விட்டு நான் வேற எங்க சூஸ் பண்றது, இந்த இடத்தை விட்டுட்டு வேற என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் எங்க இன்வெஸ்ட் பண்றது, எனக்கு ஒன்றும் தெரியல. இதே போல சூழ்நிலையிலே ஒருவேளை பல வருடமா யாராவது ஒருத்தர் சிக்கி அவ்வளவு வருத்தப்படலாம். ஆனா யாக்கோபை கர்த்தர் சந்தித்தார். தனக்குரிய இடம் அது இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதுடைய தைரியம் அவனுக்கு இல்லை. அதே போல சூழ்நிலையில இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிற கர்த்தர் உங்களுடைய கண்களை திறந்து உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இடத்திற்கு, கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து என்று சொன்ன கர்த்தர், நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் என்று சொன்ன கர்த்தர், உன் பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற கர்த்தர். ஆமென் என்று ஆமோதிக்கும் போது அது நடக்க ஆரம்பிக்குது, ஜெபிக்கும் போது அது நடக்க ஆரம்பிக்குது. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதுக்கு தன்னுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்திற்கு போகும்போது நிறைய ராஜாக்கள் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. நிறைய ராஜாக்கள் அவனை கூட வச்சிருந்தா நல்லதுன்னு நினைச்சாங்க. எங்க கூடயே இருப்பா, நீ ஒரு பெரிய தைரியசாலி, நீ பெரிய யுத்த வீரன், நீ என் கூட இரு, உனக்கு என்ன வேணும், ஒரு 1000 பேருக்கு உன்னை படத்தளபதியா வைக்கட்டுமா, உனக்கு ராஜாங்கத்துல பாதியை உனக்கு தரட்டுமா. தாவீதனுடைய கையிலே பொறுப்புகளை கொடுக்கிறதுக்கு, தாவீதை தன்னோடு கூட வச்சிருக்கிறதுக்கு அத்தனை பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனா எந்த இடத்துலையும் தாவீது அங்க போய் செட்டில் ஆகல. ஏன் அப்படின்னா தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், எனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, எனக்குன்னு ஒரு தலைமைத்துவம் இருக்குது,
அதற்காக வெயிட் பண்ணா, அதற்காக ஜெபம் பண்ணா, அதற்காக முயற்சி எடுத்தான், அதற்காக ஆண்டவரிடத்தில் கேட்டான். ஆண்டவரே கரத்தை பிடிச்சு கொண்டு போனாரு. நீங்க ஆசைப்பட்டு நீங்க சொல்லலாம், உங்களுக்கு ஒருவேளை நீங்க என்ன சொல்லலாம், உங்களுக்கு நிறைய பேருக்கு எனக்கு சுய புத்தி இல்லை பாஸ்டர். சிலருக்கு வந்து சுய புத்தி இருக்காது, சொல் புத்தி இருக்காது. சுய புத்தின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லாது, சொல் புத்தி ஆள் சொல்றதுக்கே ஆள் இருக்காது. சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா தகப்பனே இருக்க மாட்டாங்க. அவங்களை வழி நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு அப்பா இருந்து நீ இப்படி போ, இப்படி செலக்ட் பண்ணி இதை செய் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு அம்மா இருந்துட்டு இது இப்படி போ அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க அம்மாவுக்கு அந்த ஃபீல்டே அது புதுசா இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட இந்த சத்தத்தை யாராவது ஒருத்தர் கேட்டுருக்கலாம், பாஸ்டர் எல்லாருக்குமே அவங்க பிள்ளை பிறக்கும் போது அவங்க பிள்ளையை வழி நடத்தக்கூடிய ஒரு தகப்பனார் இருக்கிறாரு, ஒரு தாயார் இருக்கிறாங்க, ஒரு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இங்கே போ இங்கே போகாதேன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு யார் இருக்கான்னு கேட்கலாம். நான் நம்புறேன் உங்களுக்கு மனுஷன் வேணாங்க, மனுஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்க இல்லைன்னாலும் உங்களை வழி நடத்துறதுக்கு பரலோக தேவன், கற்றுக் கொடுக்கறதுக்கு பரலோக தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு போதிப்பார், அவர் உங்களை நடத்துவார். அப்பாவை விட பெரிய ஞானம் உள்ளவர் கர்த்தர். அவர் சொன்னார்னா சரியா தான் இருக்கும். அவர் நம்மை நடத்துகிற பாதை ஆச்சரியமா இருக்கும். அவர் நம்மை நடத்துகிற பாதை ஆச்சரியமா இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். எல்லாருமே ஜெபிக்கணும். இந்த நியூ இயரை 31 அந்த இயர் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் இயர்ல ஒன்று நடக்கணும். என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் இயர் உங்க இடத்தை கண்டுபிடிக்கிற வருஷமா அமையணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைய பேரை லாபானுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் புறப்படுகிற பண்ணுகிற ஆண்டாய் மாற போகிறது. லாபானுடைய அடிமைத்தனம் மாற போகிறது. கர்த்தர் உங்களுடைய தரிசன ஸ்தலத்திற்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போக போகிறார். உன்னுடைய இளம் வயதில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் ஆரம்பிக்க போகிறது. நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. அந்த இடத்தினுடைய நுகங்களை கர்த்தர் முறிக்க போகிறார். அந்த இடத்தில் இருக்கிற அடிமைத்தனங்களை கர்த்தர் முறிக்க போகிறார். ஆமென், ஆமென். அந்த பிள்ளை மேல அந்த மகிமை இறங்கட்டும், அந்த மகன் மேல அந்த மகிமை இறங்கட்டும். அக்கினி அன்றைக்கு சந்தித்த தேவதூதனானவர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கு வாலிப மகன் சந்திக்கப்படட்டும், மகள் சந்திக்கப்படட்டும். இந்த அடிமைத்தனம் வேண்டாம், இந்த குறைவு வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த உற்சாகமின்மை வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்குரிய ஸ்தானத்தை எங்களுக்கு கிருபையாய் தருகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். ஏன் இவ்வளவு வைராக்கியமா இந்த பிரசங்கத்தை ஆசையோட பண்றேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு 2 அனுபவம் இருக்குது. ஒன்று வழிமாறின அனுபவம். என்னுடைய பாதை என்னவென்று தெரியாமல் அலைந்த சூழ்நிலை எனக்கு தெரியும். இன்னைக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி நின்று நான் பேசுறேன். ஸோ ராஜாக்களுக்கு முன்னாடி பேசுகிறேன். ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இப்படிப்பட்டவனே அல்ல. கடந்த நாட்களில் என் மீதா இத்தனை அன்பு அந்த பாட்டை வந்து ஷூட்டிங் பண்ணாங்க பாருங்களேன். அந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணும்போது அந்த பாட்டை அவங்க ஷூட் பண்ணும்போது ஒரு சில விஷயத்தை கரெக்ஷனை நானே சொன்னேன். அந்த சாங்கை அவங்க வந்து கம்போஸ் பண்ணும்போது ஒரு சில கரெக்ஷனை நானே சொன்னேன். இதை இப்படி மாற்றிடலாம்ல, இதை இப்படி மாற்றினா நல்லா இருக்கும், இதை இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கும், நீங்கள் இந்த இடத்துல அப்படியெல்லாம் சொன்னேன். அப்போது சொல்லும்போது நான் என்ன நினச்சேன், ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயந்து ஓடினவன் நான். அப்படி யாருக்கு முன்னாடி இன்னும் பேசவே முடியாது, பேசக்கூடிய தைரியமே இல்லை. நல்லா இருக்கிறீங்களான்னு தைரியம் கூட இல்லை. ஒரு பொறுப்பு எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துலயே எந்த இடம் யாருக்கும் தெரியாத மறைஞ்சிருக்கிற இடமோ அந்த இடத்துல தான் போய் உட்காரணும்னு தோணும். நம்மளை யாருமே பார்க்க வேண்டாம். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்லணும்னா அவ்வளவு ஒதுக்கி, அவ்வளவு என்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு கான்ஃபிடென்ட் கூட இல்லாமல், ஒரு தைரியமே இல்லாமல், நம்ம எல்லாரோடையும் ரொம்ப குறைஞ்சவங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம பேதை, நம்மளை எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம நக்கல் பண்ணுற பொசிஷனில் தான் இருக்கிறோம், அவங்கெல்லாம் ரொம்ப பெருசு, அவங்கெல்லாம் பெரிய ஞானிகள், அவங்களுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறதுக்கு எம்மாத்திரம், இப்படிப்பட்ட சுய பரிதாபத்திலே வாழ்ந்தவன் நான். இப்படிப்பட்ட எனக்கு நானே என்னை பரிதாபப்படுத்தி கொண்டவன் நான். ஆனால் இன்னைக்கு சிலருக்கு முன்பாக தைரியமாய் நிற்கும் போது கர்த்தருக்கு ஒன்று மட்டும்தான் நன்றி சொல்றேன். என்ன நன்றி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எனக்குரிய ஒரு இடத்தை கண்டுபிடிக்க பண்ணின கர்த்தர், எனக்குரிய இடத்துல என்னை நிலைநாட்டின கர்த்தர், எனக்குரிய இடத்துல என்னை வர்த்திக்க பண்ணின கர்த்தர், எனக்குரிய இடத்துல என்னை அங்கீகரித்த கர்த்தர், தைரியத்தையும் பலத்தையும் கர்த்தர் இப்பொழுது கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நிறைய பேர் பாருங்கன்னா அவ்வளவு ராத்திரி பகலா படிப்பாங்க பாருங்க. ராத்திரி பகலா எக்ஸாமுக்காக படிச்சு
எக்ஸாம் நாளைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற பயத்துல படிச்ச மொத்தத்தை மறந்துடுவாங்க பாருங்க. எப்படி இது எப்படி கதை பாருங்க. அவ்வளவு தூரம் நைட்டு ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு காலையில எக்ஸாம் எழுத போய் உட்காந்து அந்த எக்ஸாமினுடைய பயத்திலேயே இருக்கிறதெல்லாம் மறந்துட்டான்னா என்ன அர்த்தம்? இன்டர்வியூக்கு போறதுக்கு எல்லாமே செலக்ட் பண்ணி எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஐயோ பக்காவா ரெடி ஆயிட்டேன், எல்லார்ட்டையும் கேட்டு எல்லாம் முடிச்சாச்சு. அங்க போய் உள்ள சேர்ல உட்காந்து கொஸ்டின் கேட்கிறவரை பார்த்து பயந்துட்டு ஒண்ணுமே தெரியாம வேர்த்து விறுவிறுத்து போனா எப்படி அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று கூட யார் சொல்லி தருவாராமா? சொல்லுங்க. சீடர்களை கர்த்தர் அனுப்பும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க கல்வி அறிவில்லாதவர்கள் தான்ப்பா, உங்களுக்கு படிப்பறிவு இல்லதான்ப்பா, நீங்க மீன் பிடிக்கிறவர்கள் தான்ப்பா, ஆனா மீன் பிடிக்கிற உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்க படிச்ச புக்கை எடுத்துட்டு போக வேண்டாம், நீங்க பெரிய கிரேடோட நீங்க போக வேண்டாம், பெரிய பட்டத்தோட நீங்க போக வேண்டாம். நான் உங்களோடு கூட வந்து நீங்க என்ன சொல்லணும்ன்றதை நான் சொல்லி தருவேன். அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய எழுப்புதலையே கர்த்தர் கட்டளையிட்டார். அவர் உங்களுக்கு ஞானம் தருவார், அவர் உங்களுக்கு அறிவு தருவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் ராஜாக்களோடு அமருவீர்கள். உங்களை விட உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார். கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை ஆச்சரியமாய் இருக்க போகிறது. இது உங்கள் தலையின் மேல் கர்த்தர் வைக்கிற பெருத்த ஆசீர்வாதம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் 2025 இந்த மகிமை உங்கள் தலையின் மேல். பிள்ளைகள் பக்கத்தில் இருந்த பிள்ளைகளுடைய தலையின் மேல கையை வச்சு இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா உங்க பிள்ளைகளுடைய பேரை வச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அமர பண்ணுகிற கர்த்தர், எனக்குரிய இடத்துல எங்க பிள்ளைகளை உட்கார வைக்கிற கர்த்தர், எங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிற கர்த்தர், ஒரு நல்ல ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் தருகிற ஒரு நல்ல தேவன். உங்களை எல்லாரையும் அப்படி பார்க்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நம்பிக்கையை கர்த்தர் தருவார். உங்களுடைய குறித்த ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். நீங்க இனி ஓரமா ஒதுங்கி போக மாட்டீங்க. உங்களை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன். உங்களை தைரியமாய் அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டியை சுப்பீரியாரிட்டியா காமிக்கிறது அல்ல. அது ஒரு நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, அவ்வளோ இன்ஃபீரியாரிட்டி அவங்களுக்குள்ள இருக்கும், தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அந்த தாழ்வு மனப்பான்மையை நிறைய பேர் ரொம்ப பெருசா காமிப்பாங்க. இல்ல எனக்குள்ள அப்படி இல்லைன்றதை காமிப்பாங்க. அது வந்து ஃபேக் மாதிரி. அப்படி கிடையாது. ஒரிஜினலாவே உங்களுக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியாரிட்டியை எடுத்து போடுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சிலருக்கு நான் அழகு இல்லை, நான் அறிவு இல்லை, நான் மற்றவங்கள மாதிரி இல்லை, இந்த மாதிரி இன்ஃபீரியர் அவ்வளவு இருக்கும். கர்த்தர் அவ்வளவு அவங்கள வச்சிருப்பாரு, அவ்வளவு ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கும். ஏதோ ஒரு குறை உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு குறை இருக்கும். ஆமேன். ரொம்ப குள்ளமா பிறந்தவரை பார்த்து அவர்கிட்ட கேட்டாங்களாமா, நீங்க குள்ளமா பிறந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு கேட்டா அவர் சொன்னாராமா, நான் குள்ளமா இருக்கிறத குறித்து ரொம்ப ரொம்ப கவலைப்படுறேன். ரொம்ப நெட்டையா இருக்கிறவரை பார்த்து உங்களுக்குள்ள ஏதாவது தாழ்வு மனப்பான்மையா இருக்குன்னு கேட்டா, ஆமா எல்லாருமே என்னை நிமிர்ந்து பார்த்தாலும் நான் வளர எனக்கு வந்து கூன் விழுது, நான் எல்லாரையும் குமிஞ்சு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது, அது எனக்கு தாழ்வு மனப்பான்மையா இருக்குது. அப்போ சில காரியத்தை ஆண்டவர் வந்து நமக்குள்ளே அப்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால அதை வைத்து நம்ம தாழ்வு மனப்பான்மையாய் இருக்க வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, இல்லவே இல்லை. இந்த தைரியத்தை உங்களுக்கு தருகிறவர் யார் அப்படின்னா, படிப்பல்ல, நம்முடைய அறிவல்ல, கர்த்தரே தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆசையா இருக்கிறேன். இந்த பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க எத்தனை 1000 பேரா இருந்தாலும் ஒரு நாள் வந்து, பாஸ்டர் இந்த செய்தினால நான் தொடப்பட்டேன், 2025 வருஷம் கர்த்தர் எனக்குரிய இடத்துல என்னை கண்டுபிடிக்க செஞ்சுட்டாரு, என்ன நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஆமென். சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய இடத்திற்கு கர்த்தர் அவனை வழி நடத்துகிறார். இது உனக்குரிய இடம் அல்ல, நீ கிளம்பிரு, உனக்கு தரிசனமான நீ வாக்கு கொடுத்த அந்த இடத்திற்கு வா அப்படின்னு கூப்பிட்டு கர்த்தர் கூட்டிட்டு போனார். நம்பர் 2, இரண்டாவதாக அந்த 12வது வசனத்தை, இந்த இரண்டாவது காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாசிக்கலாம். அந்த 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்துப்பார்,
ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களுமா இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரிடத்திலே இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை வாயிலே போட்டு கொண்டார். ஆகையால் தேவன் எங்களை தகப்பனாரிடத்திலிருந்து எடுத்து ஐஸ்வர்யமெல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை வருகிற வருஷத்துல நம்ம ஜெபிக்கக்கூடிய இரண்டாவது ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இதுவரையிலையும் இந்த யாக்கோபு ரொம்ப கடினமாய் காரியங்களை செய்தான். அப்படின்னா ஆடுகளை மேய்த்தான், நிறைய வேலைக்காரர்களுக்கு இல்லை, ஆடுகளை சிங்கங்களுடைய கைகளிலிருந்தெல்லாம் தப்புவித்தான், துஷ்ட மிருகங்களுடைய கைகளிலிருந்தெல்லாம் தப்புவித்தான். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வேலையை ஒருவேளை தன்னுடைய மனைவிகளுக்காக அவன் செய்திருந்தாலும் அந்த வேலையை ரொம்ப சுலபமாய் அல்ல, கடினமாய் செஞ்சான். ஃபர்ஸ்ட் அவன் செஞ்ச அந்த 7 வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ராகேல் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவன் ரொம்ப சந்தோஷமா அதை செஞ்சான். இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு, இவளுக்காக 7 வருஷம் இல்லை 8 வருஷம் கூட நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பிள்ளைய நினைச்சு சந்தோஷமாய் 7 வருஷம் வேலை செஞ்சுட்டாரு. ஆனா அந்த 7 வருஷத்திற்கு பிற்பாடு தான் செய்த அத்தனை வேலையும் அவர் சந்தோஷமா செய்யல. எப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னா, துக்கமா செஞ்சாரு. நான் ஏமாந்துட்டேனேன்னு நினைச்சாரு, நான் இப்படி ஒரு இடத்துல சிக்கிட்டனே அப்படின்னு நினைச்சு செஞ்சாரு. கொஞ்சம் கூட சமாதானம் இல்லாமல் செய்கிற வேலையை கடினமாய் செய்தார். ஆனா இப்ப ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ இருக்கிற இடம் உன்னுடைய இடம் இல்ல, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உன்னை அந்த இடத்திலிருந்து எடுத்து உனக்குரிய இடத்திற்கு உன்னை கொண்டு போய் உட்கார வச்சு உன் கையில அந்த பொறுப்பை கொடுத்து, அந்த பொறுப்பை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னா, சுலபமாய் செய்ய பண்ணுவேன். அவனுடைய மனைவிங்க 2 பேருமே ஒரு மனைவி குறுக்க நின்றிருந்தா கூட பொதுவாக ராகேலுக்கு அவங்க அப்பா மேல ஒரு பற்றுதல் இருக்கும். என்ன பற்றுதல் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே எந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை மேல பற்றுதலா இருக்கும், அப்பாவுக்கு சில பிள்ளைகளுக்கு சிலரை பிடிக்கும், அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாவை கொஞ்சம் பிடிக்கும். சில பிள்ளைகள் 2 பேருமே பிடிக்கும்னு சொன்னாலும் சிலர் அவங்களுக்கு ஒரு ஹீரோவா இருப்பாங்க. இப்போ இந்த ராகேலை பொறுத்த வரைக்கும் இந்த ராகேலுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனார் ஆராதிக்கிற கடவுளை அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். அதனாலதான் அவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது சும்மா கிளம்பாங்க, தன்னுடைய தகப்பனாருடைய சொரூபத்தை எல்லாம் திருடிட்டு வந்தாங்க. சொரூபத்தை திருடிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கண்டுபிடிச்சு வரோன்னு நினைச்சிட்டு கொன்றுவான்னு நினைச்சிட்டு அதுல போய் சொன்னவங்க அவங்க தான். அப்போ இதுல ஒரு மனைவி குறுக்கே நின்று நான் வரமாட்டேன், எனக்கு எங்க அப்பா முக்கியம், எனக்கு எங்க அப்பாவுடைய கடவுள் முக்கியம்னு சொல்லி இருந்தா யாக்கோபால அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிருக்க முடியாதுன்னா நகர்ந்திருக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் யாக்கோபுக்கு செய்த பெரிய அதிசயம் என்ன தெரியுமா, உன்னுடைய தலை மேல பொறுப்பை வைக்கிறது மட்டும் இல்ல, அந்த பொறுப்பை நீ லெகுவாய் சுதந்திரிக்கிறதற்கு, லெகுவாய் செய்வதற்கு ஞானத்தை கொடுக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2025 வருடம் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்பொழுது எதை செஞ்சாலும் நீங்க கடினமா செஞ்சுட்டு இருக்கலாம், எது செஞ்சாலும் அதுல வலியோட நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம், எது செஞ்சாலும் துக்கத்தோட நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் வருகிற ஆண்டு அதனுடைய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து, அந்த தைரியத்தை உங்களுக்கு தந்து, அதற்கு முன்பாக நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை சுலபமாய் செய்யக்கூடிய ஒரு கிருபையை. இரண்டாவது நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நான் வருத்தத்தோட அல்ல, நான் கடினமாய் அல்ல, நான் எப்படி செய்யணும் சொல்லுங்களேன். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல யாராவது ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டா அவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே பக்கத்துல அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கு பாருங்க, அந்த அன்னபூர்ணாவில் ஒரு வடையும் சாம்பாரும் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. இதுக்குன்னு திருப்பூர்ல இருந்து கிளம்பி வருவாங்க, இதுக்குன்னு ஈரோட்ல இருந்து கிளம்பி வருவாங்க. எதுக்கு? நீங்க நிறைய இந்த சாம்பாருக்காக
இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி சாம்பார் சாப்பிட்ட அந்த மனுஷன் இன்னைக்கும் 10 வருஷம் தாண்டி எங்க சாப்பிட்றீங்கன்னு கேட்டா சாம்பாருக்காக தான் போவாரு. என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த 10 வருஷத்துல 10 மாஸ்டர் அங்க மாறிட்டாரு. 10 பேர் வேலையை விட்டு மாறி இன்னொருத்தர் தான் வந்திருக்காரு. ஆனா அந்த சாம்பாருடைய டேஸ்ட் மட்டும் என்ன பண்ணல? இது எப்படி மாறல? நம்ம அம்மாட்ட சிக்கன் குழம்பு வச்சா 100 நாள் செஞ்சா 100 வெரைட்டியா வைப்பாங்க. புரியுதுல? ரசம் வேணா ஒரே மாதிரி வைப்பாங்க. சோறு வடிக்க சொன்னா ஒரு நாள் குழையும், ஒரு நாள் விதையா இருக்கும். 10 நாள் சாப்பாடு 10 நாள் கத்துக்கல. கல்யாணமாய் 30 வருஷம் ஆகும். 30 வருஷமுமே 30 வெரைட்டியா தான் வரும். ஆனா சில காஃபி கடைக்கு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காஃபி கடையில போய் நம்ம நம்பி காஃபி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கிராமத்துல எல்லாம் காஃபி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா காஃபி டீ குடிக்கிறவங்க யாரை பார்த்து காஃபி குடிப்பாங்கன்னா அந்த தலை மேல ஒரு முண்டாஸ் கட்டிருக்காரு பாருங்க, அவர் இருந்தா மட்டும்தான் டீ கடைக்கே போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. ஏன்னா அவர் அடிக்கிற டீ மட்டும்தான் நமக்கு செட் ஆகும், நல்லா ஆகும். அவங்க பையன் டீ போட்டானாலோ வேற யாரும் டீ போட்டாலோ ஐயோ இவங்க டீ போட்டா நமக்கு செட் ஆகாது. ஏன்னா அவர் எடுத்து டிக்காசனை ஊத்தி ஒரு 2 ஆத்தி கொடுக்கும்போது அவர் போடுற டீ நல்லா இருக்கும். ஆனா மற்றவங்க போடுறது. ஆனா இன்னைக்கெல்லாம் நம்ம மாஸ்டரை பார்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்க மாஸ்டர் எத்தனை மாறினாலும் டீ அப்படியே தான் இருக்கும். டீ அன்னைக்கு நீங்க எப்படி சாப்பிட்டீங்களோ அப்படிதான். என்ன மாஸ்டர் மாறி இருக்கீங்க ஆனா டீ டேஸ்ட் மாறல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது எல்லாமே டீ உண்டு பண்ணுகிற டீ கடை வச்சிருக்கிறவங்க ஏற்கனவே சர்க்கரை, டீ தூள் இல்லைன்னா காஃபி தூள் எல்லாத்தையுமே தண்ணி இவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், பால் இவ்வளோ ஊற்றணும், இதை பொடியை போடணும்னு ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த அளவை கரெக்டாக கொடுத்து பேக்கெட் பண்ணி பிரித்து போட்டு சுடுதண்ணியை ஊற்றி கையில் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு டீ ரெடி. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பாலை காய்ச்சி தண்ணியை ஊற்றி நம்ம திருப்பி டிக்காசன் சரியில்லைன்னா நீட்டுவோம், சார் இன்னும் கொஞ்சம் டிக்காசன் ஊற்றுங்கன்னுவோம். ஒருவேளை டிக்காசன் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் மிஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அந்த வேலையே கடினமாக இருந்த வேலை இப்போ என்ன ஆயிடுச்சு? உலகத்திலே இருக்கிற 90% பேரு அவங்க அவருடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை எப்படி செய்யறதில்ல, கடினமாய் உழைப்பணும். கடினமான உழைக்கிறவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா எனக்கு லெகுவாய் செய்ய வேண்டியதை நான் கடினமாய் செய்தேன் என்றால் அது ஆண்டவர் மேல தப்பு இல்லை, யார் மேலதான் தப்பு சொல்லுங்க? என்னுடைய வேலையை நான் கடினமாய் செய்கிறத ஒருத்தர் லெகுவாய் செய்கிறார், ஆனால் அவர்களுக்கு ஞானம் இருக்குது, அவர்களுக்கு ஞானம் இருக்குது. இப்போ எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய காரியங்கள், என்னுடைய பிரச்சனைகள், எனக்கு முன்பாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர் எனக்கு எப்படி சுதந்திரிக்க கிருபை தருவார் என்றால் அதை ரொம்ப அழகா பாடுவோம். சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. அப்ப நம்ம ஒரு புதிய வருஷத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு, ஒரு புதிய மாதத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற பொறுப்புகளை, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற வேலைகளை நான் கடினமாய் அல்ல, நான் வருத்தத்தோடு அல்ல, நான் வேதனையோடு அல்ல, நான் எப்படி சுதந்திரிக்க போறேன்னா சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. 2 கைகளையும் மேல உயர்த்தி இயேசுபாட்ட கேளுங்க. லெகுவாய், ஞானமாய். அதை உங்களை தவிர வேற யார் ஆண்டவரை தர முடியும்? அவங்க திட்டுனா எனக்கு திட்டி தான் பழக்கம், அவங்க கோவப்பட்டா எனக்கு கோவப்பட்டு தான் பழக்கம், அவங்க வாடான்னு கூப்பிட்டா எனக்கு வாடான்னு கூப்பிட்டு தான் பழக்கம், அவங்க முறைச்சா எனக்கு முறைச்சு தான் பழக்கம். இல்ல இல்ல அதை நினைச்சு வருத்தப்படுறேன், அதை நினைச்சு நான் ஃபீல் பண்றேன், நான் இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு நினைக்கிறேன், இவ்வளவு கடினமா நான் நினைக்கிறேன், நான் ஏன் பயப்படுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எதுக்கு எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுவை லகுவாக்குறதுக்கு ஞானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் எனக்கு உண்டு, எனக்கு உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் என் தலையின் மேல் பாரத்தை சுமத்துகிறவர் அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற கர்த்தரை தான் நான் ஆராதிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய பாரங்களை சுமக்கிறவர், என்னை லெகுவாக்குறவர். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள்.
என்னை சுலபமாய் சந்திப்பதற்கு எனக்கு கிருபை தருகிறவர். படிக்கிற பிள்ளைங்க கூட ஒருவேளை சிலருக்கு வந்து சில படிப்பு அறியாம புரியாம இருக்கலாம். சில படிப்புக்காக நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. படிப்பை நினைச்சு, எக்ஸாமை நினைச்சு, ஐயோ எனக்கு முடியல, என்னால முடியல. ஆனா மகளே, நீ கர்த்தரிடத்துல கேளு, அந்த படிப்பை எவ்வளவு சுலபமா படிக்கணும்னு கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவர் அந்த ஞானத்தை தருவார். அந்த புத்தி அவர் உங்களுக்கு தரும்போது 10 பேருக்கு கடினமா இருக்கிறது உங்களுக்கு சுலபமாய் மாற. இரண்டாவது நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப குறிப்பு, ஆண்டவரே என்னுடைய வழியை காண்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எனக்குரிய பாதையில் என்ன உட்கார வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நான் எப்படி சர்ச்சுக்கு வரணும்னா நெக்ஸ்ட் இயர் நீங்க திருச்சபைக்கு வரும்போது அப்படியே இப்ப பாடு நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே. தாவீதை போல பாட்டு பாடணும். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. எத்தனை பேருக்கு ஆடலான்னு தோணுச்சு? உங்களை போய் கேட்டேன் பாருங்களேன், பாஸ்டர் இருக்கிற போராட்டத்தில் நான் ஆடவா? நான் ஆடினேன்னா அந்த பிசாசுக்கே பொறுக்காது பாஸ்டர். எப்படி என்ன ஆட சொல்றீங்க? ஐயோ நம்மளால முடியாது. நமக்கு இருக்குது 1008 பிரச்சனை, நமக்கு இருக்குது 1008 டென்ஷன். சில நேரத்தில் ஆராதனையை கூட சில நேரம் நிம்மதியா ஆராதிக்க முடியல. நிம்மதியா ஒரு வாய் சாப்பாடை கூட நிம்மதியா ருசி சாப்பிட முடியல. நிம்மதியா படுத்து உறங்குறது கொஞ்ச நேரம், அந்த நேரத்துல கூட நிம்மதியா தூங்க முடியலங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவ்வளவு பாரமா இருக்குது, லகுவாகவே இல்லை. பிள்ளை ஒரு சுமை, கடன் ஒரு சுமை, வீடு ஒரு சுமை, கரண்ட் பில் ஒரு சுமை, எல்லாமே ஒரு சுமை, எல்லாமே வேலை ஒரு சுமை. ஆனா நான் நம்புறேன், இதை லகுவாக்குறதற்கு பணம் சம்பாதிச்சா லகுவாக்க முடியும்னு நான் சொல்லல. இதை லகுவாக்குறவர் யார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஒரு காலத்துல கடினமா இருந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு காலத்துல எல்லாமே அவங்களுக்கு கடினமா இருந்துச்சு. ஒரு காலத்துல தூங்க கூட முடியாம கடினமா இருந்துச்சு. ஒரு காலத்துல சாப்பிடும் போது அவங்க வெறுப்போட தான் சாப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களுக்கு லகுவா கொடுத்ததுனால இன்னைக்கு சந்தோஷமா அவங்க இருக்காங்கல்ல. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? எத்தனை பிரதர் நீங்க வருத்தத்தின் அப்பத்தை புசிச்சீங்கல்ல பிரதர், சிஸ்டர் நீங்க வருத்தத்தின் அப்பத்தை ஒரு நாள் புசிச்சீங்கல்ல. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. வருத்தத்தின் அப்பத்தை நீங்க புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தின் அப்பத்தை புசிக்க பண்ணார்ல. உண்மைதானே இல்லையே? அவ்வளவுதான். அதான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக திருச்சபையினுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் திரும்பி வரும்போது வருத்தத்தோட திரும்பி வந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் அவ்வளவு நெஞ்சு படபடன்னு இருக்கும். இந்த அம்மா அப்பா போடுற சண்டையில பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்கன்றதுக்கு நான் ஒரு பெரிய சாட்சி. பயமா இருக்கும், சமாதானமே இருக்காது. எங்க அப்பா எங்க அம்மா அடிச்சிருவாங்களோ, எங்க அம்மா ஏதாவது திட்டிடுவாங்களோ, எங்க அம்மா ஏதாவது பேசிடுவாங்களோ, சண்டை வருமோ, அவ்வளோ மனசு அப்படியே அழுகையா வரும். அவ்வளோ கிறிஸ்துமஸ் நாள் ஆயிடுச்சுன்னா எங்க அப்பா குடிச்சிருவாரு, சண்டை தான். ஆனா இப்போ நினைக்கிறோம், இல்ல கர்த்தருடைய தகப்பனாரை தொட்டதற்கு பிற்பாடு அந்த ஆகாரம் எங்களுக்கு தோல்வியாய் அல்ல, அது எப்படியா இருக்குன்னா சந்தோஷமா இருக்குது. எனி ப்ராப்ளம்ஸ், என்ன பிரச்சனையா இருக்காலும் உங்களை லகுவாக்குற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதை சமாளிக்கக்கூடிய கிருபையை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் வாஞ்சிக்கிறது அப்படியே நடக்கும். 2 கைகளையும் மேல உயர்த்தி சத்தமாய் கர்த்தரிடத்தில் கேளுங்க, வருகிற ஆண்டு இது எனக்கு ஒரு ஜெப குறிப்பா மாறட்டும். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. என்னவா இருக்கலாம், அவமானப்படுத்துறதா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், பிள்ளைகளை இது பண்றது எதுவா இருந்தாலும் என்னுடைய பாரத்தை சுமக்கிற ஒரு தேவன், என்னை லகுவாக்குற ஒரு தேவன், என்னை ஹalleluya சந்தோஷமாய் அதை செய்வதற்கு எனக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய கமிட்மெண்ட்டை நான் ரொம்ப சந்தோஷமாய் செய்ய போகிறேன். சந்தோஷமாய் செய்ய போகிறேன். கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லலாம். பெரிய ஒரு தேவ மனுஷன், ஒரு பெரிய தேவ மனுஷன், பயங்கர பொறுப்புள்ள ஒரு தேவ மனுஷன். அவருக்கு இருக்கிற பொறுப்பு நிமிஷத்துக்கு ஒரு கலெக்டர் மாதிரி வச்சுங்களேன். கலெக்டரை விட பெரிய வேலை மாதிரி, நிமிஷத்துக்கு ஒரு வேலை அவருக்கு. அப்போ அவர் சந்திக்க போயிருந்தேன். அப்போ எனக்கு பிபி கொஞ்சம் ஹை ப்ரெஷர் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு இடத்துல சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி இருக்குது, பிபி கொஞ்சம் ஷூட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே அவர் என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கும் பிபி இருக்குது ஆனால் லோ பிபின்னாரு. எனக்கு நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், என்னை விட ஒரு பெரிய சீனியர், என்னை விட எப்படியும் ஒரு 25 வயசு அவருக்கு அதிகமாக இருக்கும். இவர் என்ன சொல்லுவாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால்,
அவ்வளோ பொறுப்பு உங்களுக்குள்ள இருக்குல்ல, அவ்வளோ வேலை உங்களுக்கு இல்லை இருக்குல்ல, கண்டிப்பாக ஹை ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். சரி கவலைப்படாதீங்க, அது சரியாயிரும், கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்கன்னு சொல்லுவாருன்னு நினச்சி போய் முன்னாடி உட்காந்தா என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கும் பிபி இருக்குது, ஆனால் லோ பிபியாக இருக்குன்னாரு. உங்களுக்கு ஹை ப்ரெஷர் ஆனதே இல்லையா? எனக்கு ஆகவே. அவர் பேசும்போதும் எப்படி தான் பேசுவார்னா லோ ப்ரெஷர் மாதிரி தான் பேசுவார். அமைதியா நிதானமா. அப்படியா, சரி. எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது? எவ்வளவு பொறுப்பு. இப்போ ஸ்டேஜில் நமக்கு 6 o'clock கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். 6 மணிக்கு ஒருவேளை மூஞ்சி கழுவிட்டு இருந்தா இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு பரபரன்னு வந்து நின்று பின் போன வச்சுங்களேன். அவர் அப்படியே இல்லை, 6 மணி ஆயிடுச்சா, இதோ ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே ரிலாக்ஸா. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், நான் ரொம்ப பிரமிச்சிட்டேன். அந்த மனுஷனை என்னைக்கு நான் சந்திச்சேனோ அன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பொறுப்பு எத்தனை ஆயிரங்கள் என் தலை மேல வந்தாலும் அதை ரிலாக்ஸா செய்யக்கூடிய கிருபை உங்கள்கிட்ட இருக்குன்றதை இந்த மனுஷன் மூலம் கண்டுபிடிச்சேன். எனக்கு அந்த கிருபை வேணும்னு நான் ஜெபம் பண்ணேன். அன்னையிலிருந்து நான் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு வரையும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். எவ்வளவு பொறுப்பு வந்தாலும், எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும், எவ்வளவு பயப்படுகிற விஷயமா இருந்தாலும், அதான் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, அது கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். கர்த்தரை நம்பி, அதுதான் ரிலாக்ஸேஷன். அதான் ஆண்டவரை நம்புற மனுஷன், அதுதான் கர்த்தர் அவனோட இருக்கிற மனுஷன். ஆண்டவர் நம்மோட இருக்கிறதுக்கு அதுதான் ஞானம், அதுதான் புத்தி. எல்லாத்தையும் பரபரன்னு, எல்லாத்தையும் அழுகையோட, எல்லாத்தையும் கூக்குரலோட, எல்லாத்தையும் டென்ஷனோட அப்படி அல்லாம ஒரு கிருபை. நெக்ஸ்ட் இயர் தேவன் எனக்கு கொடுக்க போறாரு. லெகுவாய் என்னை நடத்துகிற கர்த்தர் என்னோடு இருக்கு. என் பலவீனம் என்னன்னு எனக்கு கர்த்தருக்கு தெரியும், என் சுகவீனம் என்னன்னு எனக்கு கர்த்தருக்கு தெரியும். நான் எவ்வளவு வருத்தப்படுவேன்னு கர்த்தருக்கு தெரியும். என் சரீரம் எப்படிப்பட்டதுன்னு கர்த்தருக்கு தெரியும். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களையும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு மலை போல் தோன்றுகிற சில காரியத்தை எப்படி கடக்க போறேனோ, இந்த செங்கடலை சமுத்திரத்தை நான் எப்படி கடப்பேன், எப்படி தாண்டுவேன்னு பயத்தோடையும் திகிலோடையும் இருக்கிற ஒரு தகப்பனையும் தாயையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீ சுலபமாய் நீ அதை தாண்டுவாய். கர்த்தர் கப்பலாய் வருவார், கர்த்தர் படகாய் வருவார். அவர் படகின் மேல உங்களை வச்சு கூட்டிட்டு போறதுல அலைகள் மோதி மோதி அடிக்கிற பெரிய அலைகள் வருகிற அந்த கடலிலே நீங்கள் தனியாக அல்ல, கர்த்தர் உங்களை கப்பலிலே ஏற்றி பிரயாணம் பண்ணுவிக்கிற ஒரு இயேசு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி கேட்கலாம் ஆண்டவரிடத்துல, எனக்கு தலை மேல நிறைய பொறுப்புகளை வைங்க, என் ஸ்தானத்துல என்னை கொண்டு போய் உட்கார வைங்க. ஆனா நான் அதை எப்படி செய்ய போறேன்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ரிலாக்ஸா. ஹல்லேலூயா, ஆமென். கல்யாணம் நடக்குது 2008. 2008 மாப்பிள்ளை நான் வர்ற வழியிலேயே பேண்ட் ஷர்ட்டை போட்டு வரும்போது, டேய் ஃப்ளெக்ஸை வச்சுட்டீங்களா இல்லையா, என்ன கோணையா வச்சிருக்கீங்க, ஸ்ட்ரைட்டா வைங்கடா, டேய் அந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் மைக் வைக்காதீங்கடா, அது விசில் அடிக்கும்டா, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கடா, சரி இந்த இடத்துல சாப்பாடுக்காரர் வந்து அந்த பொருளை வாங்கி கொடுத்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டே வரேன். கல்யாணம் முடிச்சு, சர்ச்சில் கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே பொண்ணை கையில் பிடிச்சிட்டு வெளியே வரும்போது ஒவ்வொருத்தரையா பார்த்து பேசிட்டு வரேன் மண்டபத்துக்குள்ள. அது சரியா இருக்கா, இது சரியா இருக்கா, அது சரியா இருக்கான்னு. வந்து மேடையில் ஏறி பார்த்தா அங்கே ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு பேகை இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு ரிலாக்ஸா எனக்கு என்னன்னு ஒருத்தர் நின்றுருக்கிறாரு. அவர் தான் பியலாவுடைய அப்பா. ஆனா கவலையா இருக்க வேண்டியது யாரு? டென்ஷன் ஆக வேண்டியது யாரு? யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு? புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, மாப்பிள்ள எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன பண்றது என்ன செய்யறது, அது சரியா இருக்கா. திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்து சொல்றான், பிரியாணி காலி ஆயிடுச்சு, அடுத்தது பண்ணணும் அப்படின்னு. சரிடா, ஏதாவது வாங்கி கொடுத்து சீக்கிரமா பண்ணுங்க. என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு, ஐயோ சாப்பிடாம போயிடுவாங்களோ, சாப்பிடாம போயிடுவாங்க. அது வேற, கல்யாணத்துல வேற நிறைய பாஸ்டர்ஸ் வந்தாங்க. கல்யாணமே ஒரு கன்வென்ஷன் மாதிரி நடந்துருச்சு. கல்யாணம் முடிச்சிட்டு வெளியே வந்தோன்னே ஒரு அம்மா என்ன பார்த்து சொல்றாங்க, கல்யாணம் இல்லை இது கன்வென்ஷன், சூப்பர் அப்படின்றாங்க. மண்டபத்துக்குள்ள என்ட்ராகிறதுக்குள்ள சொல்றாங்க, பாதி பேர் சாப்பிடாமலே போயிட்டாங்க, மாப்பிள்ளை இவ்வளவு லேட்டா வந்தா அப்புறம் எப்படின்றாங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஜாலியா கையில அந்த பேக்ல காசு இருக்கா என்னன்னு கூட தெரியாது, அந்த பேகை வச்சுட்டு அழகா பாட்டு பாடிட்டு வந்து அந்த ரிசப்ஷன்ல எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து மைக்க பிடிச்சு அவர் ஒரு பாட்டு பாடி,
அப்படி எப்படி 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 எங்க மாமாவை பார்த்தா நிறைய 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 போராட்டம், நிறைய பிரச்சனை. 4 பிள்ளைகளை வளர்த்தி 4 பிள்ளைகளையும் திருமணம் பண்ணி அதுவும் பத்திரமா பாதுகாத்து அந்த பிள்ளைகளை இன்னொருத்தருடைய கையில, ஊழியக்காரங்களுடைய கையில பிடிச்சு கொடுக்கறது என்கிறது ஒரு சவாலான பெரிய சவால். சாதாரணம் இல்லை. பெண் பிள்ளைகளை வளர்த்தினவர்களுக்கு தெரியும், அது 4 பிள்ளைகளை வளர்த்தினவங்களுக்கு தெரியும். 2 பிள்ளைகளை வளர்த்துறதுக்கே நமக்கு 4 பிள்ளைகளை படிக்க வச்சு அத்தனை பேரும் டிகிரி படிச்சிருக்காங்க, அத்தனை பேரும் பைபிள் காலேஜ் படிச்சிருக்காங்க, அத்தனை பேரும் ஊழியத்தை செய்யறாங்க. அப்படி உருவாக்குறது அப்படின்றது சாதாரணமா முடியாது, சாதாரணமா முடியாது. அப்படி உருவாக்கி எப்படி முடியே கொட்டல, எப்படி இப்படி ரிலாக்ஸா இருக்கீங்கன்னு கேட்டா, அவர் ஒன்னே ஒண்ணு, எனக்குரியதெல்லாம் செய்கிறவர் நான் அல்ல, நான் அல்ல. நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும், நான் எதுக்கு கவலைப்படணும்? அதான் நீங்க நல்ல மாப்பிள்ளை தானே, என் பொண்ணு கிடைச்ச நல்ல மாப்பிள்ளை தானே, நீங்க ஒண்ணு கெட்ட மாப்பிள்ளை இல்லையே, அவ்வளவுதான். கர்த்தரே கொடுத்துட்டாரு, நான் எதுக்கு கவலைப்படணும்? அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவன் நமக்கு பொறுப்புகளை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, உங்களுக்கு வேலை பழுவுகளை மட்டும் தலையில தூக்கி வைக்கிறவர் அல்ல. நமக்கு என்ன பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னா, நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பொறுப்பையும் துக்கத்தோட அல்ல, வேதனையோட அல்ல, அது பாரமா இருந்தா கூட, அது வலியா இருந்தா கூட, அது நோயா இருந்தா கூட, அதை சுலபமாய் சுமக்கக்கூடிய பலத்தை கொடுக்கிற ஒரு தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அந்த பலத்தை இதுவரைக்கும் நீங்க பார்க்கலனாலும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. உங்களை தூதர்கள் தாங்கிறத பார்ப்பீங்க, உங்களுக்கு பணிவிடை தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறதை பார்ப்பீர்கள், உங்களுடைய பழுவை கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கச்சி, இந்த வயசுல பாஸ்டர், இந்த வயசுல ஏன் பாஸ்டர் எனக்கு எங்க அப்பா நல்லா இருக்க கூடாதா, எங்க அம்மா நல்லா இருக்க கூடாதா? உன் வயசுல நிறைய பிள்ளைங்க அப்படியே ஜாலியா சுற்றி திரியலாம். உன் வயசுல நிறைய பிள்ளைங்க ஜாலியா அங்க இங்கேயும் அவங்க அம்மா அப்பாட்ட காசு வாங்கிட்டு போற அளவுக்கு இருக்கலாம். ஆனா எல்லா பொறுப்பும் உன் தலை மேல சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் தலை மேல சுமக்கிறதுக்கு நான் ஏன் சுமக்கிறேன்? உனக்கு அது கடினமா இருக்கலாம். என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி நேர்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி நிற்கும். நேர்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் வந்திட்ட காயங்கள் மாறும், உன்னை பகைத்தவர் வந்திட்ட காயங்கள் மாறும். உன்மேன்மை உன் கையில் சேரும், உன்மேன்மை உன் கையில். இப்ப கைய மேல தட்டி ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலைநிறுத்துவா. சத்தமாய் பாடு இயேசுவே, இயேசுவே. ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு தகப்பன், ஓ உன்னை பலப்படுத்தி சொல்ல அந்த மகிமை. ஓ ஹalleluya. உன்னை இல்லாமல் செய்வேன் சொன்னோம், இடம் கொள்ளாமல் உன்னை இல்லாமல் செய்வேன் சொன்னோம், இடம் கொள்ளாமல். நேராகும் வாய்ப்பில்லை, நேராகும் வாய்ப்பில்லை, உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் உன் வாழ்வை சீராக மாற்றி வருவாரே. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலைநிறுத்துவா. என்னை சீர்படுத்துவா இயேசுவே, நிலைநிறுத்துவா. என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி ஹalleluya. சாலமோன் இளைஞன், அவன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்போ பெரிய பொறுப்பு. முழு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவது அவ்வளவு சுலபம் அல்ல. 2ஆம் உலக மகா யுத்தத்தினுடைய முடிவு குரோசிமா நாகசாகி என்கிற இடத்துல போடப்பட்ட அணுகுண்டு.
அந்த அணுகுண்டுக்கு ஆழத்துவமா இருந்தவன் ஒரு யூதன். ஒரு யூதனை, ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவது அவ்வளவு சுலபம் அல்ல, அவ்வளவு அதனாலதான் அவ்வளவு தூரம் தேவனோட நடந்திருக்கிற மனுஷனாகிய மோசையினுடைய அடுத்த டைம் வந்த ஜோஷுவா பயப்படுறாரு. ஆண்டவரே நான் எப்படி நடத்துவேன்? அதனால தான் 2 டைம் ஆண்டவர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். சோ அந்த ஜனத்தை இப்ப நடத்த போறது யார் அப்படின்னா தாவீது. ஒரு கிரேட் கிங், ஒரு பெரிய ராஜா, அவ்வளவு ஞானமான ராஜா. அவனுடைய பிள்ளை இப்ப சாலமோன், ரொம்ப குட்டி பையன், ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் என்ன பண்ண போறேன், என் பொறுப்பு ரொம்ப பெருசு, தேவாலயத்தை வேற அவன் தான் கட்டணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, உனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு உன் தலை மேல வைக்கிறேனோ அதை விட என் கிருபையும் உன் மேல வைப்பேன்னு சொல்லி கேட்ட ஞானத்தை மட்டுமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பிள்ளை தன்னுடைய தகப்பனை பார்த்து மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லுகளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவரை நோக்கி கேட்கிற அந்த பிள்ளைகளுக்கு அவர் நன்மையை தரமாட்டாரா? நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என் ஆண்டவரிடத்தில் கேட்ட எவரும் வெட்கப்பட்டு போனது இல்லை. என் ஆண்டவர் கேட்ட யாருமே வாங்காம போனதும் இல்லை. என் ஆண்டவர் கேட்கிறவனுக்கு கண்டிப்பாக தருவார். ஞானத்தை கேட்கும் போது ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுத்த கர்த்தர், ஆயுசை கேட்கும் போது தீர்க்க ஆயுசை கொடுத்தவர் கர்த்தர். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு தகப்பன். நீங்க கேட்கிறது கொஞ்சம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு, நீங்க கேட்கிறத ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை விட அதிகமாய் கொடுக்கிற கர்த்தர். சோ கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. இனி இருக்கிற இந்த மந்த்ல இருக்கிற மற்ற எல்லா நாளும் ஜெப குறிப்பின் நாள். ஒவ்வொரு ஜெப குறிப்பா ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஒவ்வொரு வார்த்தையா எடுக்கணும். ஆண்டவரே நீர் நெக்ஸ்ட் இயர் இதை எனக்கு செய்ய போறீங்க, நெக்ஸ்ட் இயர் இதை செய்ய போறீங்க, நெக்ஸ்ட் இயர் நான் இதை பார்க்க போறேன், நான் உங்களை நம்புறேன், நீங்க செய்ய முடியும், நீங்க எனக்கு தருவீங்க, நீங்க எனக்கு தருவீங்க. கேளுங்க. ஜெபம் ஜெபம் ஜெபம். வாலிப தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க, தங்கச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த விதையை கண்டிப்பா கர்த்தர் முளைக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். வேற யார்கிட்டயுமே போய் நிக்க வேண்டாம், வேற யார்கிட்டயுமே நீங்க கேட்கவும் வேண்டாம். வேற மனுஷங்களிடத்துல போய் நின்று கேட்டீங்கன்னா வெட்கமா தான் திரும்பி வருவீங்க, அவமானமா தான் திரும்பி வருவீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் உங்க மடியில அளந்து போடுவார். ஆமென். செய்யவே முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பார். ஞானமே இல்லாத உங்களை ஆயிரக்கணக்கான பேருக்கு தலைவனாய் நிறுத்துறதுக்கு ஆண்டவரால முடியும். அந்த ஃபீல்டில் நீங்க புதுசா இருந்தாலும் உங்களை அதுல தேர்ந்தவர்களாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இனி இருக்கிற மந்தெல்லாம் என் தேவனிடத்துல கேட்கிற மாதம். அப்படி எல்லாரும் எளிமையா இருக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு என்னன்னு தெரியல ஆண்டவரே, எப்படி என்னுடைய லைஃப் என்ன, எனக்கு என்னன்னு தெரியல. ஆனாலும் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலை மயிராயிலும் கீழே விழாது. நீ ஜெபம் பண்ணி கர்த்தரை செய்கிறார், ஆனால் கண்டிப்பாக அதுல ஒரு நன்மை இருக்கும், தீமை இருக்காது. அதை தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். உங்களை கொண்டே அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அது நன்மையாகவே முடியும். ஸோ கையை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் ஒரு 2-3 மினிட்ஸ் உங்களுக்கு தர்றேன். இந்த 3 நிமிடம் உங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு நேரம். ஸோ இனி இருக்கிற எல்லா வாரமும் ஒரு 3 நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்க என்ன ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களோ அந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு சொன்ன அந்த 2 காரியத்தை வைத்து கூட ஜெபம் பண்ணுங்க. 1, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி அவர்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர். அப்பா, எனக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல, இது என்னுடைய பாதையான்னு எனக்கு தெரியல, இது எனக்குரிய வேலையான்னு கூட எனக்கு தெரியல. ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல, நான் இப்படிதான் இருப்பேனா, இதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டேனா, என் தகப்பன மாதிரி என் காலம் முடிஞ்சிருமா, தாயை மாதிரி என் காலம் முடிஞ்சிருமா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கரத்தை பிடிச்சு என்னுடைய வழியிலே தடைகளை மாற்றி என்னை கொண்டு போய் அமர பண்ணுகிற இயேசு எனக்கு இருக்கிறாருன்னு அந்த விசுவாசத்தோடு கையை உயர்த்தி நான் பாத்துறணும், அந்த வழியை நான் பாத்துறணும். சொல்லுங்க, ஜெபம் சத்தத்தை உயர்த்தி. ஜீசஸ். கர்த்தர் அந்த நிலைப்படுத்த போறார். உங்களை மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நிலைப்படுத்த போறாரு. சத்தத்தை உயர்த்தி. உங்களுக்கு அம்மா அவர்தான், அப்பா அவர்தான். இல்ல, கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். நிறைய பேரை பார்த்து ஒன்ன பார்த்து கேள்விக்குறியான வாழ்க்கையா சொல்லலாம். இவ என்ன ஆக போறான்னு தெரியலையே, இவளுடைய கதை என்னன்னு தெரியலையே, எனக்கு ஒன்ன பார்த்தா கஷ்டமா இருக்குன்னு கூட நிறைய பேர் சொல்லலாம். ஆனா ஆண்டவரே, நான் மற்றவங்க வருத்தப்படுற அளவுக்கு நான் ஆளாயிட்டேனா?
என்னை பார்த்து நிறைய பேர் பரிதாபப்படுற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை பாஸ்டர். என்ன மேலே நிறைய பேர் பரிதாபப்படுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க ஏன் என் மேலே பரிதாபப்படணும்? என் மேலே பரிதாபப்படுற அளவுக்கு கர்த்தர் என்ன வச்சுட்டாரா? இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து பரிதாபப்படுறவங்க, உங்கள் பிள்ளைகளை பார்த்து பரிதாபப்படுறவங்க, ஒரு நாள் உங்கள் பிள்ளைய பார்த்து ஆச்சரியப்படுற அளவிற்கு அவங்க தலையை நிமிர பண்ணுறதுக்கு கர்த்தர் வல்லவர். சத்தமா சத்தமா முழு வெள்ளத்தோடு இயேசுவே. இந்த வார்த்தை இது ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வந்த உங்க வார்த்தை, இது நிச்சயமாய் நிறைவேறும். நிறைய பேர் படிக்கிற பிள்ளைகளுடைய சுமையை கர்த்தர் இறக்கி வைக்கிறார். உன்னுடைய படிப்பை கர்த்தர் லெகுவாக்குறார். எஸ் 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 எந்தெந்த காரியம் எல்லாம் கடினமா இருந்துச்சோ அதெல்லாத்தையும் கர்த்தர் லெகுவாக்குறாரு. இந்த பிள்ளைய பார்க்கிற அந்த வேலையை கர்த்தர் லெகுவாக்குறாரு. இனி உங்க பிள்ளைய வளர்த்துக்குரியது உங்களுக்கு பாரமா இருக்காது, பாரமா இருக்காது. இந்த வேலை உங்களுக்கு பாரமா இருக்காது. அதை லெகுவாக்குற கர்த்தர், அதுல ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர். சத்தமா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது மகிமை. கடைசியா ஒரு விஷய கைகளை உயர்த்தி மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். புது மேன்மைகள் கையில் சேரும். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கரங்களை தட்டி காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பணிவோர் தன் முன்னே கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே உருகி போகும். கஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே மாறும். சொல்லிக்கொண்டே ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இயேசுவே பாடும் பாடும் ஒவ்வொருவர் மேல், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல், வம்சத்தின் மேல் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை செலுத்தி
முழு பலத்தோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிங்க.